ஃப்ரெண்ட்ஸ் கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டு கன்சிஸ்டன்டா தவறா இருக்கும். அதாவது இது ஐயோ நான் நல்லா யோசிச்சு வச்சிருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன்டா. அது கன்சிஸ்டன்சியா இருக்கணும்னு நினைச்சோம். பட் அப்படியே எப்படின்னா கன்சிஸ்டன்சியா இருக்கும் எதுல நீங்க கேட்டீங்கன்னா வீடியோ போடாததுல. வீடியோ போடாம இருக்கிறதுல நான் கன்சிஸ்டன்டா இருக்கும். அதுதான் ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல பார்க்க முடிஞ்சுச்சு நிறைய. இது எங்க போனீங்க இவ்வளவு நாள், ஏன் வீடியோஸே வர்றது இல்லை அப்படிங்கிறது. இந்தியாவுக்கு வந்து பவுலிங்லாம் நல்லா தான் இருக்கு. 2 மேட்ச்ல வந்துட்டு எப்படின்னா பவுலிங் வந்து ஒரு 3 ஓவர் தான் வெளில போச்சு. எப்படின்னா 12 ஓவர்ஸ் முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்குறேன் 12 ஓவர்ஸ் எண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன் அண்ட் ஆஃப் 13 ஓவர்ல ஒரு ஒன் நாட் டூ தான் இருந்தானுங்க. அப்படியே 15.3 ஓவர்ஸ் ஃபோர்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு 145 ரன் வந்துட்டானுங்க. 40 ரன்னு வெறும் 3.5 ஓவர்ல கொடுத்துருந்தோம். அதாவது 21 பால்ல 45 ரன் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட் மேல அடிச்சிருக்கானுங்க. அந்த இடத்துல ஒரு இது ஸ்லிப் அவ்வளவுதான். பவுலிங்ல அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் சொதப்பலே தவிர மீதி எல்லாமே பேட்டிங் டிபார்ட்மெண்ட் தான். இவனுங்க ரொம்ப நம்ம தெனாவெட்டா போன மாதிரி தான் இருந்துச்சு இந்தியா. அபிஷேக் சர்மா எல்லாரும் இருக்கானுங்க. சஞ்சு சாம்சன் வந்து எப்படி அவுட் ஆகணும், விராட் கோலியை பாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. யாராவது வந்து எங்க பத்தியே பேசுறியா T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல அப்படின்னு யாராவது எடுத்தீங்கன்னா அந்த வருஷம் போய் லீக பாடுங்க. யூஎஸ்ஏல இருந்து எல்லா டீம் கூடயும் 1 ரன் 2 ரன் ஆடாதி விளையாண்டுருக்கோம்ல. ஏன் பிசிசிஐ தான் காரணம்? பிசிசிஐ எல்லாம் காரணம் இல்ல. வேணடா எதுக்கு எடுத்தாலும் விஜய் தான் ஏய் காரணம் ஆமாண்டா. தமிழ்நாட்டுல இருந்து. இல்லடா ஏண்டா பிசிசி ஏன் காரணம்னா ஐபிஎல் கிரவுண்ட் ஸ்டாண்டர்டு என்னடா கிரவுண்ட் ஸ்டாண்ட் பத்தி பேசுவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லுங்க, எந்த மாதிரி கிரவுண்ட் எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. என்ன மாதிரி கிரவுண்ட்? ஜாலியா சொல்லுங்க சும்மா விளையாட்டுங்க. ஒண்ணும் இல்ல, பவுண்டரி வந்து 60 மீட்டர் சின்னசாமி மாதிரி 60 மீட்டர் இல்லாம ஒரு மினிமம் 70 மீட்டர் அந்த மாதிரி வைக்கலாம். லக்னோ ஸ்டேடியம் எடுத்துக்கோங்க. சரி இல்லைன்னு அப்படி இல்லையா சேப்பாக் ஸ்டேடியத்துல சைட்ஸ் எவ்வளோ 78 மீட்டர் சைடு. மிட் விக்கெட் 74. அதை எடுத்துக்கோங்க. எல்லாம் நீ மொத்த இதுவுமே பேட்டிங் எதுவா கொடுக்காம கொஞ்சமாவது விக்கெட்ல தான் குடுக்கலாம்ல. நீ எல்லா மேட்சுமே பார்த்தனா என்னடா விக்கெட் எதுவுமே பண்ண முடியாதுங்க பாய். விக்கெட்ல எல்லாமே ஹார்ட் பிச்சா குடுக்கல அப்படின்லாம் இல்ல பாய். விக்கெட்ல உனக்கு அதுக்குன்னு புல்லு வர வச்சு கொடுக்க முடியும் ஒரு மேட்ச். புல்லு வர வச்சு இல்லடா, கொஞ்சமாவது பேட்டுக்கு பாலுக்கு கான்ட்ராஸ்ட் இருக்கலாம்ல சொல்றேன்டா. அதான் இதுலயே போடலாம் பாய். நான் என்ன சொல்றேன்னா நீ அவ்வளவு நல்லா போடுறியா, எக்ஸ்ட்ரீம் பேஸ் வச்சு போடு, அடிச்சு போடுங்க. பேட்ஸ்மேன் எல்லாம் பாலை தொட்ட உடனே அடிக்கிற மாதிரிலாம் இல்ல. பிச்சு இருக்கதான் செய்யுங்க. அதுக்குன்னு நீ போய் பிச்சு தான் நல்லா இல்ல அப்படின்னு கரெக்ட் தான்டா. அதாவது எப்படி சொல்றது, இப்போ அது நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அது இப்ப சொல்லுவாங்கல்ல, அதாவது நீ வந்து கஷ்டமான பிச்சில பேட்டிங் ஆனதா பேட்ஸ்மேன் சொல்றீங்க, சூப்பர் பேட்ஸ்மேன். பவுலர் வந்து எந்த பிச்சில் போலிங் சுமன் கில் கிட்ட எவ்வளவு இல்ல கிரிட்டிக்ஸ் வந்துச்சு இங்கிலாந்து சீரிஸ். அப்போ நான் ஃபிளாட் ட்ராக்கிங் அப்படின்ட்டு இருந்தானுங்க. அப்போ போடுங்க. இந்த பிச்சில வந்துட்டு பவுலர்ஸ் இது பண்ண சொல்லுங்க. இது பவுலர்ஸுக்கு டஃப்பான பிச்சு. ஒரு பேட்ஸ்மேனுக்கு அழகு என்னன்னா எல்லா பிச்சிலையும் இங்கிலாந்துல ரோஹித் சர்மா 5 செஞ்சுரி அடிச்சப்போ 2019 வேர்ல்ட் கப்ல பெரிய விஷயம் இல்லைன்னா ரெக்கார்டு அது. ஆனா ஏன் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஈஸியான பிச்சில் வந்துட்டு விக்கெட், ஈஸியான பிச்சுங்கிறது பவுலர் டஃப் கண்டிஷன் தானே, அதுல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க அப்படி சொல்றேன். அதாவது பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணனும் தான். அதாவது பும்ரான்றவன் நீ எந்த பிட்ச்ல என்ன கிரிக்கெட்ட தார் ரோட்ல போட சொன்னாலும் போடுவான். பும்ராவே இந்த தடவை நல்லா ஏன்னா அது பும்ராடா. ஆனா பட் ஆனா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உனக்கு பேட்டுக்கோ பாலுக்கோ கான்டெஸ்டே இல்லையே. இன்னொன்னு சொல்லட்டா, பும்ரா இந்த தடவை 9 மேட்ச் விளையாண்டு எத்தனை விக்கெட் எடுத்தான்? இந்த வருஷம் 9 மேட்ச் விளையாண்டு எத்தனை விக்கெட் எடுத்தான் தெரியல. 2 விக்கெட் எடுத்தான். 2 விக்கெட் தான். 16 விக்கெட் எடுத்தான் என் தலைமை யாரு, கம்போஜ். சொல்லுப்பா பிச்சுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவனும் இதே இந்தியன் கண்டிஷன்ல தான் விளையாண்டான். ஏன் டிபெண்ட்ஸ். இந்த பிச்சர் நல்லா போட்டிருந்தான்டா, கம்போஸ் நல்லா போட்டிருந்தான்டா. நீ பிச்செல்லாம் குறை சொல்ல முடியாது பாய். சிம்பிள். அப்ப இந்தியா தோத்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க. அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் நல்லா பண்ணல. கீழே வந்துட்டு முடிச்சு கொடுக்க வேண்டிய மிடில் ஆர்டர் நல்லா பண்ணல. லோவர் ஆர்டர்ல இருந்த ஹர்ஷித் ராணா மட்டும் தான் நல்லா விளையாண்டான். ஹர்ஷித் ராணா ஓப்பனிங் அப்ப யாருமே நல்லா விளையாடா.
ஸ்ரேயஸ் ஐயரும் இல்ல, பிரின்ஸ் திலக் யாதவ் வர்மாவும் பிரின்ஸ் யாதவ் 4 ஓவர் போட்டு 23 ரன்ஸ் 22 ரன்ஸ் மட்டும் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தான். வந்த பாலே 6. யோசிச்சு அப்படி இருக்கிறப்போ பவுலர்ஸ் வந்து 155ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான். நீ 155 ஏதோ பிரைம் மும்பை கூட விளாடுற மாதிரி விளாண்டுட்டு இருந்த போன மேட்ச். அதாவது அக்ஷர் பட்டேல் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு சிரிப்பு வருது. ஒரு கால் ஒழுங்கா பண்ண தெரியல, ஒரு ஒரு பயங்கரமா இதா இருந்துச்சு. இன்னைக்குதான் ஏதோ புதுசா 2016 டெபியூ பண்ணி விளையாண்ட மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான் அக்ஷர் பட்டேல் எல்லாம். சரி, அதெல்லாம் பத்தி பேச வரும்ல ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் தோத்துட்டோம். எனக்கு இந்த சீரிஸ் பெருசா பிடிக்கல. நான் பெருசா வாட்ச் பண்ணலும் இல்ல, சும்மா ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அதே மாதிரி சொல்லிக்கணும்னா இதுல யாரையும் குறைலாம் சொல்ல முடியாது. பிசிசிஐட்ட போயிட்டு சார் இந்த பிச்சு ஏன்னா பிசிசிஐட்ட போயிட்டு சார் இவங்களை பிராக்டிஸ் ஒழுங்கா கொடுக்கல. ஐபிஎல் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிற இடம் இல்லப்பா, ஒரு ஃபேண்டசி லீக் தான் அது. அவ்வளவுதான். அதுகிட்ட போயிட்டு நீ பிராக்டிஸ், இது வந்து இந்தியா வளர்த்த விடுறதுக்காக இல்ல. கரெக்ட் தான்டா. நீ சையத் கரெக்ட், முஸ்தக் பிசினஸ் அலிலையோ தான். பிசினஸ். சையத் முஸ்தக் அவனுங்க தாட அலிலையோ இதுல பண்றானுங்களே. போயிட்டு அவனுக்கு தாட டைம் கிடைக்க மாட்டேங்குது, டொமஸ்டிக் ஆட மாட்டாங்களே மோஸ்ட்லி இந்தியன் இன்டர்நேஷனல் பிளேயர் பிளேயர்ஸ். சொல்றியா? இன்டர்னல் பிளேயர்ஸ் தான் அங்க கிடைக்குது. டூர் போறானுங்களே, அதுதான்ப்பா பிராக்டிஸ். அதுதான். பெரிய கிரிக்கெட்டை பொறுத்த அளவுக்கு ஈவெண்ட்ஸ், ஐசிசி ஈவெண்ட்ஸ் தான் வந்துட்டு பிக் ஸ்டேஜஸ். இந்த மாதிரி டூர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு பிராக்டிஸ். அயர்லாந்து டூருங்கிறது வந்து ஒரு சின்ன பிராக்டிஸ் தான், அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் தான். இதுல இருந்து நீ கத்துக்கிட்டு ஒரு ஈவெண்ட் போய் ஆடுறதுக்கு தான் நீ நீ டெவலப் பண்ணும். இங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணிட்டு பிச்சை வந்துட்டு அதுக்குன்னு இந்தியாவை போயிட்டு ஃபேண்டசி லீக்ல போயிட்டு சார் பிச்சு நீங்க தான் கொடுக்கல, பிளாட் ட்ராக்கா கொடுத்துட்டீங்க, அதனாலதான் பேட்ஸ்மேன் எல்லாம் கெட்டு போயிட்டான். ஏய் ஸ்மார்ட், இது பேர் துலீப் டிராஃபி, அதுக்கப்புறம் ரஞ்சி, இதுல குடுக்கலன்னா நீ கஷ்டப்படலாம்னு சொல்லலாம். அதுல கொடுத்துருக்கானுங்களே. இல்லடா, இதனால வந்து உனக்கு வியூவர்ஷிப் கம்மியா. சரி, ஓகே, நீ சொல்ற ஓகே. இந்த மாதிரி குடுக்கறதுனால வந்து பயங்கரமா போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பிளாட் ட்ராக் குடுக்கறதுனால வந்து இருக்கிறதுலே பயங்கரமா யூஸ் போயிடுச்சு இல்லையே. கடந்த 2 இம்பாக்ட் பிளேயர் வந்த ரூல்ல இருந்து உனக்கு கடந்த 2-3 வருஷமா வியூவர்ஸ் டிப் ஆயிட்டே வருது. அப்ப நீ சொல்ற பாயிண்ட் வேலிடே இல்லையே. என்ன சொல்ற, இது ஃபேண்டசி லீக். ஐபிஎல் ஏன்னா அவன் வந்து இன்டர்நேஷனலோட கலக்குறீங்க. இந்த மேட்ச் நடந்தது ஐபிஎல் என்னடா இன்டர்நேஷனல்டா, சம்பந்தம்? இன்டர்நேஷனல்டா. அதாவது நான் ஐபிஎல்லே வரேனே. ஐபிஎல்லே வந்து என்ன உனக்கு வியூவர்ஸ் கம்மியாயிட்டே வருது. ஐபிஎல்ன்றதுக்கு ஃபேன்ஸ் பாக்குறது தானே. புரியல. ஏன்னா ஃபேன்ஸ் ஏன் பார்க்க மாட்டான், ஏன்னா உனக்கு கான்டெஸ்டே கிடையாது. இப்போ வந்து ஏய் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்றதுனால. சொல்லு 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 சொல்லு. இல்லடா, எனக்கு புரியல. இது இது பிளாட் ட்ராக்கும் அது ஐபிஎல்ரா, அது இது இன்டர்நேஷனல் மேட்ச்ரா. இதுல இம்பாக்ட் பிளேயர் கூட இல்ல. இதுல எந்த என்னன்னா ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இவன் சொல்ற மாதிரி இதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க தான் டெரரிஸ்ட் தான் காரணம்ன்றாங்க. ஸ்லீப்பர் செல் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, இவனுங்களுக்கு ஒன் விளையாட ஆஃப் த தெரியல. ரீசன். இவனுங்களுக்கு டஃப் பிச்சர்ஸ் தான் விளையாட கரெக்ட். தெரியல. விளையாட அதான்டா தெரியாது அவனுக்கு ஏன். காரணம் இன்டர்நேஷனல் சொல்லு பிளேயர்ஸுக்கு சொல்லு. டொமஸ்டிக் டைம் கிடைக்கலையா? கிடையாது. இன்டர்நேஷனல் பிளேயர்ஸுக்கு அடிக்க தெரியல. இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஃபாரின் கண்டிஷன்ல விளையாட தெரியல. அதுதான் உண்மை. போன தடவை நம்ம வெளிநாட்டுல போய் ஜெயிச்சப்போ T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ நம்மகிட்ட ஒரு 2 சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாங்க. பும்ரா வந்து பிரைம் ஃபார்ம்ல இருந்தான். இந்த 3 விஷயம் தான் ம் காரணம். எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு, ம் நல்ல பவுலிங் அட்டாக் இருந்துச்சு. அவன் பும்ராவை சப்போர்ட் பண்ணானுங்க. இவ்வளவுதான் ஜெயிச்சது காரணம். ஆனால் இப்போ இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கானுங்க. இந்த T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சது காரணம் ஹோம் கண்டிஷன். அது உண்மை. ஆனா அவனுங்களுக்கு அது அவையில ஆட தெரியல. இதுதான் உண்மை. இந்த மேட்ச் தோத்தது காரணம் அவையில ஆட தெரியல இந்தியா டீமுக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். அதான் இது வந்து அதான் கரெக்ட் தான். இவனுக்கு இது வந்து இதுல இருந்து கத்துப்பானுங்களா. ஓகே, அதாவது பிச்சு இதுவா இருந்தா அப்ளை பண்ணி ஆடணும். நீ வந்து எல்லா பால் அடிக்க போறது எப்படி சொல்றது, நீ ஆ பவுன்ஸுக்கு ஏத்த மாதிரி. இப்ப 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 வந்து சில இதெல்லாம் வந்து நீ வந்து கிராஸ் பீரியடே ஆட முடியாது சில பிச்சுலலாம். ஏன்னா பவுன்ஸ் அந்நியம்னா இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்ளை பண்ணி ஷார்ஜா ஆடுவானுங்களா இல்ல. ஷார்ஜா ஷார்ஜாலாம் ஒரு காலத்துல அந்த அந்த ஒரு ஏய் ஒரு டோர்னமெண்ட் இருக்கும். புயல். தலைவன் புயல் ஆடிட்டு இருப்பான்டா. அது எப்படின்னா பாகிஸ்தானுக்கும் அந்த பங்களாதேஷுக்கும் ஏசியா கப் மேட்ச்னு நினைக்கிறேன். முரட்டு மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ், சரியான மேட்ச். அதாவது அவனுங்க 2 பேருக்குள்ள அவனுங்களே பகன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா 2 ஒரு எப்படி சொல்றது, அசோசியேட்ஸ் ஆயிட்டு இருக்கானுங்க. அசோசியேட்ஸ் ஆகிற கண்ட்ரி. பாத்தீங்களா, குறியீடு வச்சு கண்ட்ரி பேர் பேசியா. நான் எதுவும் எடுத்துட்டு வர்றேன், அவனே குறியீடு வச்சுக்கிறியா. இல்ல 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 அதான் அதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல என்னன்னா கட் கட் திஸ் கட் திஸ் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களே அவங்களே அவங்க கூட அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னொரு மேட்ச், அதுவும் சூப்பரா போச்சு. அதுல கடைசியில பாகிஸ்தான் 6 அடிச்சு ஜெயிப்பானுங்க லாஸ்ட் விக்கெட் வச்சு. ஸோ அந்த ஷார்ஜா மேட்ச்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஃபாரின் கண்டிஷனு, ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்குது. நீங்க அதுக்கு அடாப்ட் பண்ணி அதான் தான் அதான் ஆடணும். ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கிலாந்துல தான் ஆடுறானுங்க. அங்க அடாப்ட் பண்ணுவானுங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் மாட்டிப்பானுங்களா அப்படின்னு தெரியல. ஆனா பார்ப்போம். பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது எடுத்தோடனே எனக்கு தெரிஞ்சா ஸ்ரேயஸ் ஜட்ஜ் பண்ண விரும்பல. இப்பதான் கேப்டன்சி கொடுத்துருக்கானுங்க. இது ஐ மீன் அவனையும் தப்பு சொல்ல முடியாது. ஓல் டீம் எவனுமே சரியா இல்ல. இது ஸ்ரேயஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி இவனாலதான் கை இருந்தா இது பண்ணிருப்பாரு, ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓல் டீமே அப்ளை பண்ணி ஆடல. இதுக்கப்புறம் அவனுங்க புரிஞ்சுக்கிட்டு எல்லா பிச்சும் இப்படி இருக்காது, எல்லாமே இப்படி இருக்காது அப்படின்னு அவனுங்க அப்ளை பண்ணி ஆனா சந்தோஷம். ம் யா கைஸ், ஸோ அதான் கைஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுக்கலாம்.